ஹாய், என் பேர் கார்த்திகேயன். நான் வந்து இப்போது செங்கத்துலேருந்து சென்னை போகிறதுக்காக திருவண்ணாமலை பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தேன். அதாவது திருவண்ணாமலை பழைய பஸ் ஸ்டாண்டில் எடுத்துன்னு வந்து விட்டாங்க. இப்போ திருவண்ணாமலை பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து புது பஸ் ஸ்டாண்டுக்கு வரத்துக்கு அங்கேருந்து இன்னொரு பஸ்ஸு பிடிச்சி புது பஸ் ஸ்டாண்டுக்கு வரணுமா. அதாவது இப்போது செங்கத்துலேருந்து வந்த நான் திருவண்ணாமலை பழைய பஸ் ஸ்டாண்டில் வந்து நின்றுட்டு அங்கேருந்து இன்னொரு பஸ்ஸை பிடிச்சி திருவண்ணாமலை புது பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து அங்கேருந்து சென்னை போகணுமா. இப்போது செங்கத்துலேருந்து வர என் பஸ்ஸு பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டு அங்கே யார் யார் இறங்குறாங்களோ அவங்கள விட்டுட்டு அதே பஸ்ஸு புது பஸ் ஸ்டாண்டு வரைக்கும் எங்களை வந்து விட்டால் நாங்கள் இன்னொரு பஸ்ஸு மாற வேண்டிய அவசியம் இல்லை. அங்கே வந்து நாங்கள் ஒரு டிக்கெட் செங்கத்துலேருந்து திருவண்ணாமலை பழைய பஸ் ஸ்டாண்டு வரைக்கும் ஒரு டிக்கெட் கொடுத்துட்டு அங்கேருந்து இப்போ புது பஸ் ஸ்டாண்டு வரைக்கும் இன்னொரு டிக்கெட் கொடுத்து இங்கேருந்து சென்னை பஸ் பிடிக்கணுமா. அதுக்கு வந்து இந்த கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்தே, அதாவது புது பஸ் ஸ்டாண்டுக்கு எல்லா பஸ்ஸையும் இங்கே வர வச்சு இங்கேருந்து நாங்கள் போகிற மாதிரி ரெடி பண்ணால் பரவாயில்ல. இப்போ பாதி பஸ் ஸ்டாண்டு அங்கே, பாதி பஸ் ஸ்டாண்டு இங்கே. ஏன் இப்படி பண்ணுறாங்க? நீங்கள் எப்படின்னா 2 பஸ் ஸ்டாண்டாக கூட வச்சுக்கோங்க, பிரச்சனை இல்லை. ஆனால் இப்போ சென்னை போகிறவங்கன்னா பழைய பஸ் ஸ்டாண்டு இறக்காமல் டேரெக்டாக இங்கே வந்து புது பஸ் ஸ்டாண்டு இறக்கணும். நாங்கள் வந்து அங்கே பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அங்கே ஒரு பஸ்ஸை பிடிச்சி ஏன் நாங்கள் இங்கே வரணும்? நீங்கள் வந்து அப்படியே புது பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் எங்களை வந்து விட்டு போட்டோம். நீங்கள் எத்தனை பஸ் ஸ்டாண்ட் வேணாலும் வச்சுக்கோங்க, எங்களுக்கு 2 சார்ஜஸ் ஏன் வாங்குறீங்க? 2 சார்ஜஸ் வாங்குறீங்க. எங்களுக்கு டைமுக்கு அன்டைமில் வந்தால் பஸ் இல்லை, நாங்கள் நடந்து போகணும், 1 கிலோமீட்டர் நடந்து போகணும். 1 கிலோமீட்டருக்கு வேறு ஒரு சார்ஜஸ் நீங்கள் போடுறீங்க, டிக்கெட் போடுறீங்க, பஸ் டிக்கெட்டு. இதெல்லாம் யார் தான் கேட்பான்? யார்? இப்போ இதேமாரி நாங்கள் வந்து மக்கள்லாம் வந்து பேசிட்டு அப்படியே போயிடணும். யாருக்கு இது வந்து ஒரு நடவடிக்கை எதுவும் எடுக்க மாட்டாங்க. நான் போய்ட்டு முடிஞ்சால் இப்போ கலெக்டர் ஆஃபீஸில் ஒரு மனு கொடுக்குறேன். இப்போ எலெக்ஷனுக்கு திருப்பி வருவேன், அப்போ முடிஞ்சால் போய்ட்டு ஒரு மனு கொடுக்குறேன்.